கதை சீதாப்பூர் கிராமத்துல நடந்தது. அங்க லூசி பறவை வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. லூசி பறவைக்கு குழந்தைங்க இருக்கல. அத பத்தி காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. முன்முன் குருவி நட்கட் குரங்கு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுச்சு, பாத்தியா குரங்கு, லூசி பறவை எவ்வளவு கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கு குழந்தைங்களே பொறுக்க மாட்டேங்குது, அது மலடியா இருக்கு. உனக்கு தெரியல முன்முன் குருவி, லூசி அம்மாவாக முடியாது, மறுபடி அவளுக்கு ஏதாச்சும் ஆயிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் லூசி பறவை தன்னுடைய புருஷன்கிட்ட சொல்லுச்சு, என்னங்க, நானும் மத்த பறவைகள் மாதிரி தாயாக விரும்புறேன். எனக்கும் ஒரு குழந்தை அம்மானு கூப்பிடணும்னு ஆசை இருக்காதா? குழந்தை பாசம் எனக்கு இல்லையா? அது எனக்கு தெரியும் லூசி, ஆனா என்ன பண்றது? நாம 2 பேரும் எவ்வளவு முயற்சி பண்ணோம், எத்தனை டாக்டர் கிட்ட நாம போனோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல. நீங்க தப்பா எடுக்கலன்னா நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? என்ன தத்தெடுக்கலாமா? உனக்கு என்ன பைத்தியமா? மத்தவங்களோட குழந்தைக்கு நான் என்னோட பேரை கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னோட வாரிசுதான் வேணும். இல்லனா எப்படி இருக்கலாம்? உங்களுக்கு இது பரவாயில்லதான். ஏன்னா நீங்க காலையில வீட்டை விட்டு வெளியே போயிடுறீங்க, வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரீங்க. நான் மட்டும்தானே வீட்டுல தனியா உட்காந்து துவைச்சுக்கிட்டு இருக்கேன். லூசி தன்னுடைய புருஷனுக்கு புரிய வைக்க எவ்வளவு முயற்சி பண்ணா. ஆனா அவளுடைய புருஷன் ஒரு பேச்சு கூட கேட்கல. அவன் அவனுடைய முடிவுல அப்படியே இருந்தான். அவன் லூசிய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஒரு நாள் லூசி சாப்பாடு தேடிக்கிட்டு போகும்போது வழியில ஒரு மூலையில ஒரு முட்டை இருக்கிறத லூசி கவனிச்சா. அத பார்த்து அவ அங்கேயே நின்னுட்டா. அட, இந்த முட்டை யாரோடது? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த முட்டை ஒடிய போகுது. இதோட அம்மா எங்க போயிட்டாங்க? சரி, அவங்க அம்மா வர வரைக்கும் நானே இங்க இருந்து நல்லபடியா பாத்துக்கிறேன். லூசி பறவை ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த முட்டைக்கு பக்கத்திலேயே தான் இருந்துச்சு. ஆனா எந்த பறவையும் அங்க வரவே இல்ல. அந்த முட்டை கிட்டத்தட்ட ஒடிற நிலைமையில இருக்கும்போது லூசி பறவை யோசிச்சுது, நான் இவ்வளவு நேரமா இந்த குழந்தையோட அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க யாருமே வரலையே. ஆனா இந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போகவும் முடியாதே. இப்ப நான் என்ன பண்றது? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தையோட அம்மா மட்டும் அங்க வரவே இல்ல. சரி, நான் ஒண்ணு பண்றேன். இந்த குழந்தைய இப்படியே விட்டுட்டு என்னால போக முடியாது. அதனால என் கூட என்னோட கூட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். நாளைக்கு காலையில வந்து அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டா போச்சு. லூசி அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அவ கூடவே அவ கூட்டுக்கு போனா. அன்னைக்கு நைட்டே அந்த முட்டை உடைஞ்சி அதுக்குள்ள இருந்து ஒரு பறவை வெளியே வந்துச்சு. அந்த குட்டி பறவை முத லூசியோட முகத்தை தான் பார்த்துச்சு. அதனால அது லூசியை தான் தன்னுடைய தாயை நினைச்சுக்குச்சு. அட, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு நாளா இவ்வளவு அழகான குழந்தைய நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, இந்த குழந்தை மேல யாரு கண்ணு படக்கூடாது. லூசி அந்த குழந்தையோட அம்மா யாருன்னு தினமும் தேடிக்கிட்டு இருந்தா. ஆனா அதோட முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் லூசி பறவை அந்த பறவைய நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சது. அது அதோட மனசுக்குள்ள யோசிச்சது, ஒருவேளை இது கடவுளோட விருப்பமா? இந்த குழந்தைக்கு நான் தாயாகணும்ன்றது, நல்லபடியா பாத்துக்கணுங்கிறது. கடவுளே, என் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. லூசி அந்த குழந்தைக்கு தேவதை அப்படின்னு பேரு வச்சா. அவளை நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுடைய புருஷன் வீட்டுக்கு வந்தான். அட, இது யார் குழந்தை? லூசி, இது யாரோட குழந்தை? இது நம்ம குழந்தை தான். எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த குழந்தை. எனக்கு பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. லூசி, உனக்கு என்ன பைத்தியமா? திடீர்னு உனக்கு குழந்தை எப்படி வந்துச்சு? உண்மையை சொல்லு, இந்த குழந்தைய எங்கிருந்து தூக்கிட்டு வந்த? நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இது கடவுள் எனக்காக கொடுத்த வரம். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாப்பாடு தேடிக்கிட்டு போனேன். இந்த குழந்தை அங்கதான் கிடைச்சது. அதுக்கு யாருமே இல்ல. அதனாலதான் என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன். லூசி, மத்தவங்களோட குழந்தைய நீ தூக்கிட்டு வந்து உன்னதுன்னு சொல்றியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இப்ப இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருக்க. இந்த குழந்தைய யார் குழந்தையோன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இது என்னோட குழந்தை. அந்த சின்ன குருவி அங்க நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தது. அப்புறமா அம்மாவுக்கு பின்னாடி போய் அது ஒளிஞ்சுக்குச்சு. ஏய், எங்க ஒளிற? வா, என் கூட வா. உன்னை வெளியே விட்டுட்டு வர. இது யாரோட ரத்தம்னு தெரியல, யாரோட புள்ளையோ இப்படி அனாதையா விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க என்னுடைய குழந்தை தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லூசி பறவையோட புருஷன் அந்த குழந்தைய தூக்க போனப்போ லூசி ரொம்ப கோவமா அவனுடைய கைய தட்டி விட்டுட்டு அப்புறமா சொன்னா, உடனே நீங்க இங்க இருந்து வெளியே போயிடுங்க. உங்களுக்கு எங்க சந்தோஷமோ அங்கேயே இருந்துக்கோங்க. உங்க கூட எனக்கு வாழவே பிடிக்கல.
நானும் என் குழந்தையும் இங்கே வேற ஒரு கூட்டை கட்டி அதுல வாழ்ந்துக்கிட்டோம். உங்களுக்கும் எனக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. லூசி பறவை அங்கிருந்து தன்னுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட புது கூட்டை கட்டிக்கிச்சு. மா மா, நீங்க என்னோட அம்மா இல்லையா? அங்க அவரு சொன்னாரு நீங்க என் அம்மா இல்லைன்னு. நீங்க உண்மையிலே என்னோட அம்மா இல்லையா? இங்க பாருமா, அத பத்தி எல்லாம் யோசிக்காதே. நீ என்னுடைய பொண்ணுதான். நான் தான் உன்னுடைய அம்மா. உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் லூசி பறவை எப்பவுமே தன்னுடைய புருஷன் கிட்ட திரும்பி போகவே இல்லை. அவ அவளுடைய குழந்தைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. எப்பவுமே அந்த குழந்தைய ரொம்ப பாதுகாப்பா வளர்த்தா. அந்த குழந்தையும் தன்னுடைய அம்மா மேல நிறைய பாசத்தை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது லூசிக்கு நிறைய சேவைகளை பண்ண ஆரம்பிச்சது. லூசியும் எப்பவுமே அவளுக்கு எந்த ஒரு குறையும் வச்சது கிடையாது. லூசி ஒரு புது கூட்டை கட்டிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கை என்னவோ ஆரம்பிச்சிட்டாதான். ஆனா வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமா இருக்காது இல்லையா? இந்த காலத்துல அடுத்தவங்களோட சந்தோஷத்துல சந்தோஷமா இருக்கிறவங்க இல்லவே இல்ல. இப்ப இருக்கிற காலம் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுற காலம். இப்ப யாருமே அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறதில்ல. அப்புறம் யாருமே அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறது விருப்பப்படல. லூசியோடையும் இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அவளை எல்லாருமே மட்டம் தட்டிட்டு இருந்தாங்க. அட பாரு, இந்த லூசிய இன்னொருத்தங்களோட முட்டைய பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளுக்கு இது யாரோட முட்டைன்னு கூட தெரியவே தெரியாது. பாவம், அந்த முட்டைய தொலைச்ச அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு இவளுக்கு தெரியவே மாட்டேங்குது. லூசி எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து பறந்து போயிட்டா. கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி பறந்து போனா. அப்புறம் கூட்டமா கூடியிருந்த வேற சில பறவைகளை சந்திச்சா. இதோ வந்துச்சு பாரு, இவ வேற ஒருத்தங்களோட குழந்தைய சந்தோஷமா வளர்த்துட்டு இருக்கா. லூசி பறவை இப்பவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து பறந்து போயிட்டா. லூசி பறவை தன்னோட வீட்டுக்கு போய் அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. இந்த சமூகம் எவ்வளவு மோசமா இருக்கு. அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படவே மாட்டேங்கிறாங்க. பாரு எப்படி எல்லாரும் என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆனா நான் யாரு பேச்சையும் கேட்டுக்க மாட்டேன். நான் என் குழந்தையோட சந்தோஷமா இருக்கேன். அடுத்தவங்களை குறை சொல்றதுதான் இவங்களோட வேலையே. அப்பதான் அந்த இடத்துக்கு குறும்பு குரங்கு வந்தது. அட லூசி, நான் கேள்விப்பட்டேன் நீ மற்றவங்களோட முட்டையா வளர்த்துக்கிட்டே இருக்கியா? இந்த காட்டில் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே உன்னை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கு. நீ உண்மையதான் சொல்றியா குறும்பு குரங்கு? அடுத்தவங்க மாதிரி நீ எனக்கு எதிரா இல்லையா? ஆமா, நீ இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு சரியான வேலை தான். குழந்தை பெத்துக்கிறதோட அதை வளர்க்குறதா பெருசு. ரத்த சொந்தத்தால் பாசம் வரக்கூடாது. சொந்த அம்மாவா இருந்தாலும் வளர்ப்பு தாயா இருந்தாலும். தேங்க்யூ குறும்பு குரங்கு. உன்னோட பேச்சு கேட்டு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இத கேட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அந்த குறும்பு குரங்கு அங்க இருந்து ஓடிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல லூசியோட குடும்பத்து ஆளுங்க அவளை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அதாவது லூசி தன்னோட கணவரை விட்டுட்டு வேற ஒரு வீட்ல இருக்கான்ட்டு. லூசி, என் கண்ணு, எப்படிமா இருக்க? உங்க அம்மா அப்பாவை பாக்கறதுக்கு கூட உனக்கிட்ட டைம் இல்லையாம்மா? அவ்வளோ பிஸி ஆயிட்டியா? அம்மா, நான் நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? எனக்கு டைம் கிடைக்கலம்மா, அவ்வளவுதான். வீட்டு வேலைகளையே பிஸியா இருக்கேன். சரி, என்னாச்சுப்பா இப்படி ஒல்லி ஆயிட்டீங்க? நீங்க சரியா சாப்பிடுறது இல்லையா? நான் சரியாதான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஒல்லி ஆயிட்டேன். நீ இப்போ யார் வீட்ல இருக்கடா கண்ணு? அப்புறம் மாப்பிள்ள எங்க? வெளியில போயிருக்காரா? அம்மா, நான் எனக்காக தனி வீட்டை கட்டிக்கிட்டேன். ஆனா நீ எதுக்கு அப்படி பண்ண? நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. அது அப்பா, அவர் என்ன ரொம்பவே படுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் மாசத்துல ஒரு வாட்டி தான் என்ன பார்க்க வீட்டுக்கு வருவாரு. அப்பவும் என் மேல சுத்தமா கவனமே செலுத்த மாட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு குழந்தையும் இல்ல. அத பத்தி கூட அவர் கவலைப்பட்டதே இல்ல. அப்பதான் அந்த இடத்துக்கு பரி பறவை வந்தது. அம்மா, இது யாரு? பரி கண்ணா, இவங்க உன்னோட தாத்தா பாட்டி. அவங்களுக்கு ஹலோ சொல்லு. வணக்கம் தாத்தா. வணக்கம் பாட்டி. நான் இனிப்பான மாம்பழத்தை உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். எங்க அம்மா எனக்கு மாம்பழ ஜூஸ் போடுறத கத்து கொடுத்துருக்காங்க. நான் இப்பவே உங்களுக்கு கொண்டு வரேன். அட பரி கண்ணு, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கியே. போய் சீக்கிரமா ஜூஸ் எடுத்துட்டு வா. பரி பறவை ஜூஸ் எடுத்துட்டு வரதுக்காக போனா. அப்ப லூசியோட அம்மா சொன்னாங்க,
லூசி, உனக்கு குழந்தை இல்லைன்னு இப்பதானே சொன்ன. அப்போ இந்த அழகான குழந்தை யாரோடது? மாப்பிள்ளைக்கு குழந்தை பத்தி கவலையே இல்லைன்னு சொன்ன. அப்போ இந்த குழந்தை யாரு? எனக்கு ஒரு முட்டை வழியில கிடைச்சதுமா. அது அதே இடத்துல இருந்தது. அத யாருமே எடுத்துட்டு போகல. அப்போ நான் ஏன் இத அம்மாவாட்டம் வளர்க்க கூடாதுன்னு யோசிச்சேன். அன்னில இருந்து நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். லூசி, நீ செஞ்சது சரியே இல்ல. அடுத்தவங்களோட குழந்தைய நீ எப்படி வளர்க்கலாம்டா? இது வேற ஒருத்தவங்களோட ரத்தம். இப்படி செஞ்சு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு புரியல. இங்க பாரு மகளே, இதோட அம்மா இங்க வந்தாங்கன்னா, இவளை கூட்டிக்கிட்டு போனாங்கன்னா உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஒருவேளை அவங்க வந்து அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு போனாங்கன்னா. அம்மா, நீங்களும் அடுத்தவங்கள மாதிரியே பேசுறீங்க. எல்லாரும் இதே தான் சொல்றாங்க. ஆனா நான் தான் இவளை வளர்த்திருக்கேன். அதனால நான் தான் அவளோட அம்மா. ஆனா கண்ணு, உங்க அப்பா சரியா சொல்றாருடா. அவளோட சொந்த அம்மா வந்துட்டா அப்போ நீ என்ன பண்ணுவடா? அவளோட சொந்த அம்மா வந்தாலும் நான் அவளை எங்கேயும் போகவே விட மாட்டேன். பரி என்னோட வயித்துல பொறக்காட்டியும் அவ என்னோட பொண்ணுதான். அதுவும் இல்லாம நான் தான் அவளை வளர்த்திருக்கேன். நான் யாருக்கும் அவளை கொடுக்க மாட்டேன். கண்ணு, எல்லா கஷ்டங்கள்லயும் நான் உனக்கு துணையா இருப்பேன். எனக்கு நீ எல்லா விஷயங்களையும் சொன்னா போதும். அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாத. உன்னோட அம்மா அப்பா உன் கூடவே இருக்காங்க. அம்மா, அப்பா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த வாழ்க்கையில தனியாவே போராடிட்டு இருக்கணுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க என் கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லம்மா, நாங்க உன்னை எவ்வளவுதான் திட்டினாலும் எப்பவுமே உனக்கு உதவியா இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லூசியோட அம்மா அப்பா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா லூசியோட அம்மா சொன்ன விஷயம் உண்மையாயிடுச்சு. ஒரு நாள் பரியோட அம்மா மோனிகா பறவை பரிய தேடிக்கிட்டே லூசியோட வீட்டுக்கு வந்துட்டா. அவ என்னுடைய குழந்தை. அவளை எனக்கு திரும்ப கொடுத்துரு. இல்ல, நீ அவளை விட்டுட்டு போயிட்ட. அவ என்னோட குழந்தை. அவளை பெத்தெடுத்தது நான். அவ மேல உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல. பெக்கிறதுனால மட்டும் யாராலையும் அம்மாவாக முடியாது. நீ பரிய ஒரு மரத்துல விட்டுட்டு போயிட்ட. அவ முட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்ததும் என்னதான் அம்மாவா பார்த்தா. அன்னையில இருந்து அவ என்ன அம்மான்னு கூப்பிடுறா. நான் தான் அவளுக்கு அம்மா. நீ அப்படியெல்லாம் பரிய கூட்டிட்டு போக முடியாது. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. அவ என்னுடைய பொண்ணு. அவளை நான் கூட்டிட்டு போகதான் போறேன். 2 பேருக்கும் நடுவுல சண்டை வந்துச்சு. ஆனா லூசி பரிய கூட்டிட்டு போக ஒத்துக்கவே இல்ல. அப்போ ராணிக்குருவி ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. அதோட கூட்டுக்கு போய் அது சொல்லுச்சு, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அவ என்னுடைய பொண்ணு. அவளை நான் தான் பெத்தெடுத்தேன். அப்படி இருக்கும்போது அவ மேல எனக்கு தானே உரிமை இருக்கு. நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டி கேட்டு பாக்குறேன். ராணிக்குருவி ஒரு புகார் கொடுத்தா. ராஜாவோட தர்பார்ல எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. மகாராஜா, பரி என்னோட பொண்ணு. நான் தான் அவளை பெத்தெடுத்தேன். ஒரு அம்மா பொண்ணு கூட வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உரிமையா? என்ன உரிமை மகாராஜா? ஒரு குழந்தை பிறந்ததுமே ஒரு அம்மா அதை விட்டுட்டு போயிட்டா அந்த குழந்தை மேல அவளுக்கு எப்படி உரிமை இருக்கும்? இத்தனை நாளா பரிய பாத்துக்கிட்டது நான் தான். அவ மேல எனக்கு தான் உரிமை இருக்கு. அதெல்லாம் இல்ல. பெத்தவளுக்கு தான் அந்த குழந்தையோட கஷ்டம் தெரியும். மகாராஜா, உங்ககிட்ட நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். 2 பேரோட பேச்சையும் நான் நல்லா கேட்டேன். அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்திருக்கேன். கொஞ்ச நாட்களுக்கு ராணி பறவைக்கு தான் குழந்தைய வச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஒருவேளை தன்னோட குழந்தைய நல்லபடியா அவ வளர்க்கலனா, பறிப்பறவை அம்மாவா ஒத்துக்கலனா பரிய லூசிக்கு கொடுக்கப்படும். பரியக்குருவி பக்கத்துல ராணிக்குருவி போச்சு. ராணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. என் செல்ல பொண்ணே, வாமா என் கூட. பரியும் ராணியும் 2 பேரும் கூட்டுக்கு வந்தாங்க. அப்போ ராணிக்குருவி யோசிச்சது, என்னோட குழந்தை என் வீட்டுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். ராணிக்குருவி சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சு பரிய கூப்பிட்டுச்சு. பரி, பாருமா, நான் உனக்காக இன்னைக்கு எவ்வளவு ஸ்பெஷல் சமையல் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு. இத சாப்பிட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ராணி 3-4 தடவை பரிய சத்தமா கூப்பிட்டா. ஆனா பரி வரவே இல்ல. அதுக்கப்புறம் ராணி வீடு முழுக்க அவளை தேட ஆரம்பிச்சது. ஆனா பரி வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு மரத்தோட கிளையில உக்காந்துக்கிட்டு ரொம்பவும் அழுதுகிட்டு இருந்தா. பாப்பா, எதுக்காக அழுவுற? வா, வந்து சாப்பிடு. எனக்கு ஒன்னும் சாப்பாடு வேணாம். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னல. அப்ப ராணி பரிய அடிச்சுக்கிட்டே சொன்னா, எவ்வளவு நாள் சாப்பிட மாட்டேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு அவ பக்கத்திலே வச்சுட்டு உள்ள போயிடுச்சு. அப்போ பரிய அதோட மனசுக்குள்ள யோசிச்சது,
இவங்க என்னோட அம்மா இல்ல. எந்த ஒரு அம்மாவும் குழந்தைய இப்படி அடிக்க மாட்டாங்க. எனக்கு என் அம்மா கிட்டயே போகணும். ராணி குருவி வீட்டுக்குள்ள வந்து யோசிச்சது, நான் பறிக்கிட்ட இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. நான் உண்மையிலேயே ஒரு கெட்ட அம்மா தான். அம்மாவா இருக்க நான் லாயக்கே இல்ல. ஆனா நான் என்ன பண்றது? என்னால எதுவுமே பண்ணாம இருக்க முடியல. ராணி அதுக்கப்புறமா மறுபடியும் வெளியில வந்து பாத்துச்சு. பரியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட நிக்கவே இல்ல. பரி, வா, உன்னை இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போனா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. வா என் கூட. ராணி பரிய அவளுடைய அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு. பரி அவளுடைய அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டா. அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டா. அத பார்த்து ராணியோட கண்ணுல கூட கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. அம்மா, நீங்க தான் என்னோட அம்மா. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி அப்பா அம்மாவா ஆக முடியும்? குழந்தைங்களை யாரு வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம முதல் உரிமை. லூசி பரிக்கும் நடுவுல இருக்கிற பாசத்தை பார்த்து ராணியும் அழ ஆரம்பிச்சா. அவளுக்கு அவ செஞ்ச தப்பு புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிடு. சாரி. உனக்கு நான் எப்பவும் ஒரு நல்ல அம்மாவா இருந்ததில்ல. ஆனா லூசி அப்படி இல்ல. உன்னை ரொம்ப நல்ல அம்மாவா பாத்துக்கிட்டு இருக்கா. நீ லூசி கூடவே இருந்துரு. இனிமே உங்க 2 பேருக்கும் எப்பவுமே நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு யாராவது ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்.